ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ஃப்ளாஷர் ஒன்று வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்து மாக்ஸி தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஏன் மாக்ஸியை வந்து இது பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் நான் யூஸ் பண்ணும்போது ஷார்ட் சர்க்யூட் ஆனதுனால இங்கே ஒரு ஃப்யூஸ் இருக்கும். ஃப்யூஸ்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதோ இங்கே இருக்குது பாருங்கள், 10 நம்பர் 10 இந்த மாதிரி ஒரு ஃப்யூஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃப்யூஸ் வந்து இங்கே நம்பர் 15 ஒரு ஃப்யூஸ் இருக்கும். அந்த ஃப்யூஸ் போயிடுச்சு. அதனால் ஐயோ சாமி, இனிமேல் இந்த மாதிரி டுபாக்கூர் ஏதோ வாங்கி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து மாக்ஸியை இது பண்ணிட்டேன். மாக்ஸி டுபாக்கூர்னுலாம் சொல்லலை, அப்புறம் அதுக்கு நம்ம மேலே எதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. மாக்ஸி வந்து மாக்ஸின்னு இல்லை, ஏன் நான் இதை இது பண்ணிட்டேன்னா, இது வந்து ஒயரிங் மாதிரி. ஸோ இது வந்து எப்படின்னா, நம்ம இந்த ஒயரை கட் பண்ணி நம்ம இது கூட ஜாயின் பண்ணி இதாகிற ஃப்ளாஷு. இன்னொன்று மாக்ஸி வந்து டேரெக்டாக ஜாயின் பண்ணோன்னே வந்து நம்ம இந்த ஸ்விட்சில் ஆப்ரேட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை. மாக்ஸிக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு இந்த ஸ்விட்ச் தேவை. இந்த ஸ்விட்ச்சு வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு ஸ்விட்ச் இருந்தால் மட்டும்தான் மாக்ஸியை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். இன்னொரு ப்ராப்ளம் என்ன மாக்ஸியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்போ டிஸ்கனெக்ட் ஆகிரும். இந்த ஒயரிங் பண்ணி வச்சுருக்கனால அப்பப்போ வந்து நான் ஸ்விட்ச் போட்டாலுமே வந்து எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருக்காது. என்னடா இது, அப்புறம் திடீர்னு ஏதாவது குழியில் விட்டு இறக்கும்போது டபக்குன்னும் போது மறுபடியும் ரெஸ்பாண்ட் ஆகி ஒர்க் ஆக இருக்கும். ஸோ அதனாலே எனக்கு வந்து மாக்ஸி வந்து வேணான்னு சொல்லி இது பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக தான் சரி ப்ளக் அண்ட் ப்ளே பார்த்துட்ருக்கும்போது எக்ஸ்ஃப்ளாஷர் வந்து ஓகே ஒரு பெஸ்ட் ஃப்ளாஷராக இருந்துச்சு 60 பேட்டர்ன்ஸோட. இது நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 2300 வரும். இது வந்து எனக்கு வந்து ஆஃபரில் வந்து 1300 சம்திங் கிடச்சி. இதுவும் வந்து 1300 எடுத்தது போக எனக்கு இதுக்கு என்னென்னா 3 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியோடு எனக்கு கிடச்சி. ஸோ ஓகே 1300 ஒர்த்து தான். ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாரு, 1+2 years வாரண்ட்டி. அது போக இது ப்ளக் அண்ட் ப்ளே டைப் தான். உங்களுக்கு 60 பேட்டர்ன் இருக்கும் இதுக்கு. அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச மாக்ஸி நான் லாஸ்ட்டு யூஸ் பண்ணது வந்து 16 பேட்டர்ன்ஸ் சம்திங். அது வந்து அதோட பட்ஜெட்டுக்கு அது கரெக்டான இதுதான் கொடுத்துருக்காங்க. அதை குறை சொல்கிறதுக்கு இல்லை. எப்படி சொல்கிறேன்னா, ஒரு 300 350 வேணுமோ வாங்கினேன் அந்த ரேஞ்சில். அது கரெக்ட் தான். அது ஒரு 16 பேட்டர்னும் சம்திங் என்னமோ அதில் போட்டிருக்கா இல்லையான்னு தெரில. சாரி, இந்த ஒயர்லாம் எதானாங்காட்டி எனக்கு தெரில. ஆனால் அந்த மாதிரி ஏதோ பேட்டர்ன் தான் இருக்கும். பட் இதில் வந்து 60 பேட்டர்ன்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து நோ ஸ்விட்ச் ரெக்வயர்ட். அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஸ்விட்ச் தேவையில்ல. உங்களுக்கு இந்த பைக்கோட ஸ்விட்சில் நீங்கள் இந்த ரைட்டு லெஃப்ட்டு கிளிக் அவ்வளோதான், பேட்டர்ன் வந்து ஆனால் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் வேணும்னாலும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இதில் என்ன ஒன்றுனா அதில் பேட்டர்ன் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இண்டிகேட்டர் போட்டால் ரெஸ்பான்ஸ் ஆகாது. இதில் வந்து பேட்டர்ன் ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது. பட் அது போக இண்டிகேட்டர் போட்டோம்ல, இப்போ பேட்டர்ன் ஓடிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இண்டிகேட்டர் போட்டோன்னே ரைட் போடுறேன்னா அடுத்து அந்த பேட்டர்ன் டக்குன்னு ஸ்டாப் ஆகி ரைட்டுக்கு எனக்கு இண்டிகேட்டர் விழுந்துடும். பட் அந்த இதில் வந்து கிடையவே கிடையாது. பேட்டர்ன் நான் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் இண்டிகேட்டர் போட முடியும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது போக டெய்ல் லைட் இண்டிகேஷன் இந்த மாதிரி நிறைய இது. இன்னொன்று இது வாட்டர் ரெசிஸ்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட், ஷாக் ப்ரூஃப், மெமரி ரீகால், ஆட்டோ ப்ளே ஃபியூச்சர், அவ்வளோதான். சரி, ஆட்டோ பாஸ் ஃபியூச்சர். நம்ம இண்டிகேட்டர் போட்டு இது பண்ணதுக்கப்புறம் அது வந்து ரிட்டன் பேக் டு மோட். அந்த எப்படி சொல்லணும்னா, நமக்கு முதல்ல என்ன பேட்டர்ன் இருந்துச்சோ அந்த இதுக்கு போயிடும். அதனால் இது ஒரு பெஸ்ட்டு இதாக இருக்குன்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன். இதில் என்ன ஒன்றுனா, நமக்கு எந்த கஷ்டமே இருக்காது. ப்ளக் அண்ட் ப்ளே இப்போ தான் நான் ஓப்பனே பண்ணுறேன். இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ஃப்ளாஷர், ஓகே எக்ஸ்ஃப்ளாஷரோட இது இருக்குது, வாரண்ட்டி கார்டு. ஓகே, எக்ஸ்ஃப்ளாஷரோட வாரண்ட்டி கார்டு ஒன்று இருக்குது. அப்புறம் தென் ஓகே எடுப்போம் ஒன்று ஒன்றா. இது வந்து இது சரி ஓகே. இது வந்து ப்ளக் அண்ட் ப்ளே டைப்புங்கிறங்காட்டி நமக்கு இன்னும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளக் அண்ட் ப்ளேக்கு. டேரக்ட் இது எந்த ஒயர் கட்டிங்ஸும் பண்ண தேவையில்லை, எந்த ஒயரிங் ஒர்க்ஸும் பண்ண தேவையில்லை. ஒயரிங் ஒர்க்ஸ் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பைக்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ நீங்களே நிறையா பார்த்துருப்பீங்க, பைக்ஸ் நிறையா பக்கம் ஃபயர் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒயரிங் ஒர்க்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் உங்களால். ஏன்னா வேணும், கண்டிப்பாக இது வேணும் அப்படின்னா நீங்கள் யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுட்டு ஒயரிங் ஒர்க்ஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ஃப்ளாஷர் கிடச்சிட்டு அது கூட ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ஃப்ளாஷரோட மேனுவல் நினச்சேன், பட் மேனுவலும் அதுதான், வாரண்ட்டி கார்டும் அதுதான். ப்ளஸ் இது வந்து ஒரு ஸ்டிக்கர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது போக தி மெயின்
ஹீரோ ஆஃப் திஸ் ஃப்ளாஷர். இதுதான் அந்த சிப். ஸோ ஓகே ஃபைன். நான் வந்து இது வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். நான் இன்னும் இதே பண்ணல, யூஸே பண்ணல. இப்போ தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க. ஹவ் இஸ் இட்? நல்லா இருக்குது. ஆனால் பார்க்க இது வந்து நீங்கள் வீட்டிலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ரொம்ப பெரிய கஷ்டமான இதெல்லாம் கிடையாது. இது என்னென்னா இது ஏற்கனவே நான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே ஃபைன். ஏன் இதை க்ரீனை வந்து இதில் போட்டிருக்கேன், இதை வந்து இதில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணாதீங்க. க்ரீனோடத்தில் தான் போகணும், இதோடத்தில் தான் போகணும். நான் ஏன் இப்படி போட்டிருக்கேன்னா, நான் இண்டிகேட்டர்ஸை வந்து தப்பாக மாற்றி வச்சிட்டேன். அதனால் நான் இதை இப்படி மாற்றி போடாமல் இதுக்கு ஏற்ற மாதிரி போட்டேன்னா, நான் லெஃப்ட்டு போட்டேன்னா ரைட்டில் இண்டிகேட்டர் விழுவும், ரைட்டில் போட்டேன்னா லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் விழுவும். அது வந்து இங்கே மட்டும்தான் பிரச்சனை. ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக மாற்றிட்டேன், இங்கே மட்டும்தான் அந்த பிரச்சனை. ஸோ அதனால் மறுபடியும் கழட்டி மாட்டிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் டிப்பிக்கல் டாஸ்க். அது இல்லாமல் இந்த பட்டன் வழியாக இந்த இதையை வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த பட்டன் வழியாக வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இது பண்ணிட்டேன். இன்னொன்று இதை வேறு கட் பண்ணி வச்சுருந்தேன். மாக்ஸிக்காக தான் இதெல்லாம் கட் பண்ணேன். பட் ஆனால் சரி ஓகே, இது ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் பண்ணாது. இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயரிங்ஸ் எல்லாமே வந்து இது கூட கனெக்ட் ஆகிற, இந்த பைக்கோட இது கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லைங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். பைக்கோட கனெக்ட் ஆகிற வயர்ஸ் இதெல்லாம் ஓகேவா. 2 இண்டிகேட்ரு, ஒரு பேக் லைட், 2 இண்டிகேட்ரு, ஒரு பேக் லைட். அது போக இதுதான் வந்து பவர் இதுங்க, இந்த லைட்டுங்களுக்கு பவருக்கு. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த லைன்ஸ் எல்லாமே இதுக்கு பைக்ஸ்க்கு, இந்த சிங்கிள் லைன் வந்து இந்த கனெக்டருக்கு அதுவும் கொடுத்துருப்பான். பார்த்து தான் இது பண்ணும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த கனெக்டர் இருக்கா. ஸோ ஓகே ஃபைன். ஓகே, அது போக உங்களுக்கு பாருங்கள், இங்கேயும் வேறு கொடுத்துருப்பான். பிரேக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கானா, பிரேக் அதில் கனெக்ட் பண்ணும். இன்னொன்று இண்டிகேட்டர்னு கொடுத்துருக்காங்களா, இண்டிகேட்டர் கனெக்ட் பண்ணும். என்ன இண்டிகேட்டரு நான் சொன்னேன்ல, அந்த ஒயிட் கலர் வருதுன்னு சொல்லி, அந்த ஒயிட் லெஃப்ட், இது வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர், இது ரைட் இண்டிகேட்டர் அப்படிங்கிற கணக்கு தான் நான் நினைக்கிறேன். இங்கேயும் ரைட் அண்ட் லெஃப்ட் போட்டிருப்பான். சொன்னேன்ல, லெஃப்ட் இண்டிகேட்டர், இது வந்து ரைட் இண்டிகேட்டர். அது போக இது வந்து நம்ம பிரேக் லைட்டுக்கு மாட்டிடுவோம். இது வந்து நம்ம பிளேட் லைட்டு. இது வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து நம்ம அந்த நான் வந்து இது டெயில் டைரி இப்படி மாட்டிட்டேன். ஓகேவா, டெயில் டைரி மாட்டினால எனக்கு நம்ம பிளேட்டு இதாகிடுச்சு. இது நம்ம பிளேட்டுக்கு வருது. இதான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி ஓகே, இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் விட்டுருங்க. இந்த இதை வந்து நம்ம இது கூட ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த கிளிப் வந்து இங்கே போய் உட்காந்துரும், நல்லா உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா மாட்ட போகிறோம். இப்போ ஒன்றுனா ஃபஸ்ட்டு நம்ம பிரேக்கிங்கோட இதை மாட்டிடலாம். இதோட இந்த இதை இங்கே மாட்டணும். ஓகே, மாட்டியாச்சு. ஓகே ஃபைன். இன்னொன்று இதோட பேர் இருக்கும் இல்லையா, அந்த இதோட பேர் கூட இங்கே மாட்டணும். ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே ஃபைன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆனால் இந்த கிளிப் ஆகிக்குவீங்க. ஓகேவா, இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் ஆச்சுன்னா நல்லா கிளிப் ஆகிக்கும். அதுக்கு மேலே நீங்கள் தள்ளணும் இது பண்ணணும்லாம் தேவையில்ல, நல்லா ஸ்டேபிளாக நினைக்கும். இன்னும் ரெண்டாவது, நம்ம அடுத்து இதுக்கு லெஃப்ட் இண்டிகேட்டர்னு சொல்லியிருந்தேன்னா, நான் லெஃப்ட் இண்டிகேட்டரை வந்து நான் க்ரீனில் மாட்டி வச்சுருந்தேன் கரெக்டாக. ஸோ இதை வந்து க்ரீனில் போடணும். ஓகே, இதை வந்து க்ரீனில் போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணும்போது அங்கே உட்காந்துக்கும். ஓகே ஃபைன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது இதையும் நம்ம வந்து க்ரீன்லேயே தான் மாட்டணும். சாரி, ஒரே நிமிஷம். இது தான் நான் க்ரீனில் போட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா? இது க்ரீன் வந்து அதில். ஸோ இது வந்து க்ரீனில் போட்டு க்ரீன் கலரை வந்து இங்கே போடணும், ரைட் இண்டிகேட்டரில். சாரி, இப்படி போட்டு லாஸ்ட்டாக
கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு இது போட்டு பார்த்துக்கலாம் ஸ்விட்ச். ஓகே ஃபைன். ரைட் இண்டிகேட்டர் எரியுது. நான் ரைட் போட்டால் ரைட் எரியுது. ஃப்ரண்ட்லி உங்களுக்கு பார்த்து தெரியும் ரைட் தான் எரியுது. ரைட் தான் எரியுது. ஓகே ஃபைன். இந்த மாதிரி இருக்கும். ரைட் எரியுதா? ஓகே ஃபைன். அப்போ கரெக்டாக தான் மாட்டிகிட்ருக்குன்னு அர்த்தம். ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒன்றே இந்த ஒயர் மட்டும் இருக்குது. லெஃப்ட் இண்டிகேட்டர் ஒன்று மாட்டணும். ஸோ இதை வந்து லெஃப்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது இதோட இதை கட் பண்ணி வச்சுருப்பேன். சார் இல்லை, இது வந்து ரைட் இண்டிகேட்டர். சார் ரைட் இண்டிகேட்டருங்கிற நம்பர் பிளேட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இது வீடியோ போட்டுக்கலாம். நான் டெய்லி போட்டனால எனக்கு அந்த லைட்டும் போச்சு, இதாகிடுச்சு. சரி நீங்கள் ஏன் சும்மா விட்டுக்கிறீங்க, அதுக்குன்னு அப்படி போட்டுக்கோங்க. இன்னொன்று வந்து ஓகே ஃபைன். இன்னொன்றுங்கிறேன், இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஓகேவா. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒர்க்காக தான் செக் பண்ணோம்ல. இந்த ஹேண்டில் போட்டதுக்கப்புறம் இந்த சாவியை மாற்றுறது ஒரு பெரிய கொடுமையாப்பா. தெரியுதா, ஃப்ளாஷர் ஒர்க் ஆகிடுச்சு. அது தெரியுதா, ஃப்ளாஷர் ஆன் ஆனோடனே ஒரே சாப்பா இங்கே வண்டி மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணு. சும்மா ஜஸ்ட் ஸ்விட்ச் கீ ஆஃப் பண்ணி ஆன். இதோ எப்படி ஆன் பண்ணோடனே அந்த மாதிரி இண்டிகேஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ளாஷர் ஆனில் தான் இருக்குது, ஃப்ளாஷர் ஒர்க்கில் தான் இருக்குது, கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அதுக்கப்புறம் உங்களோடது வந்து ரைட்டு லெஃப்ட்டு. ஓகே கேஸ் வந்துருச்சு. அதே தான் அந்த லெஃப்ட்டு ரைட்டு அந்த ஸ்விட்ச் ஆஃப். அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, இண்டிகேட்டர் ரைட் போடுறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ரைட் இண்டிகேட்டர் விழுகும், உங்களுக்கு எந்த அஃபெக்ட்டும் பண்ணாது. கரெக்டாக இண்டிகேட்டர் வந்து ரைட்டுங்கிற லெஃப்ட்டில் மட்டும் விழுகும். இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் திரும்பி அதே பேட்டர்னுக்கு வந்துருச்சு பாருங்கள். நான் சொன்னேன்ல ஆட்டோ பாஸ் அண்ட் ப்ளே, அந்த மோடுக்கு வந்துடும். நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டீங்கன்னா இந்த மோடுக்கு வந்துடும். அப்புறம் நீங்கள் திரும்பவும் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா ரைட் லெஃப்ட்டு ஆஃப். கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மை சேனல். லவ் யூ ஆல். அன்டில் பை ஃப்ரம் 06. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நல்ல கண்டென்ட்டோடு வரேன். பை 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 பை. லவ் யூ கைஸ். எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து எல்லாமே வந்து எல்லா பைக்குமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறையா பைக் வந்துடுச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு தெரில, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஈவன் பல்சர் 150லேருந்து வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, வாங்கி மாட்டிக்கோங்க. பைக்கை சேஃபாக பார்த்துக்கோங்க. பை பை பை.